நாடு முழுவதும் நாளை விநாயகர் சதுர்த்தி விழாவானது கொண்டாடப்பட இருக்கக்கூடிய நிலையில் இன்றே பூஜை பொருட்களை வாங்குவதற்காக சென்னை கோயம்பேடை நோக்கி மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆயிரக்கணக்கான மக்கள் விநாயகர் சதுர்த்தியை மகிழ்ச்சியாக கொண்டாடுவதற்காக எருக்கம்பூ மாலை, தென்னை இலை தோரணம், அதுக்கப்புறம் விநாயகர் சிலைக்கு மேலே வைக்கக்கூடிய அந்த குடை, நிறைய காய்கறிகளை சேகரித்து காய்கறிகளோடு சேர்ந்து கொண்டாடுவதற்கு கம்பங்கதிர், கரும்பு, அதுக்கப்புறம் எருக்கம்பூ மாலை, மா ஓலை உள்ளிட்ட பல்வேறு வகையான பூஜை பொருட்களை வாங்குவதற்காக சென்னை கோயம்பேடை மார்க்கெட்டை நோக்கி நிறைய மக்கள் வருகை தரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட இன்றைய தினம் இந்த பகுதியில் பூ விலையானது ஒரு கடுமையான விலை உயர்வையும் சந்தித்திருக்கிறது. கம்பங்கதிர் ஒரு கதிர் 20 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் எருக்கம்பூ, விநாயகருக்கு சாத்தக்கூடிய முக்கியமான மாலைகளில் ஒன்றான அந்த எருக்கம்பூ மாலை, ஒரு மாலை 10 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. தென்னை ஓலையில் செய்யப்பட்ட அந்த தோரணமும் 20 ரூபாய்க்கு 4 என்ற வகையில் விற்பனை செய்யப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அருகம்புல் நிறைய கட்டுக்கட்டாக இந்த பகுதியில் இறங்கி இருக்கின்றன. அருகம்புல்லும் ஒரு கட்டுடைய விலை 20 ரூபாய் வரை விலையானது விற்பனை செய்யப்படுகிறது. ஆமா, இப்ப விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவதற்காக நிறைய பொருட்கள் வாங்குறதுக்காக வந்திருக்கிறீங்க. இங்க விலை நிலவரம்லாம் எப்படி இருக்கு? என்னென்ன பொருட்கள்லாம் வாங்குறதுக்கு வந்திருக்கு? சொல்லுங்க. உங்களுடைய என்னென்ன பொருட்கள் இங்க வாங்குறதுக்கு வந்திருக்கிறீங்க? விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்கு தேவையானது வாங்கிட்டு இருக்கோம், முடிஞ்சிடுது. விலை நிலவரம்லாம் இங்க எப்படி இருக்கு? கோயம்பேடுல நிறைய கூட்டங்கள் இருக்கு. விலை நிலவரம், பொருட்களுடைய வரத்து இந்த மாதிரி ஜாஸ்தி தான். எவ்வளவு ஒரு கட்டு அருகம்புல்லுடைய ரேட் எவ்வளவு இருந்துச்சு? 20 ரூபா இருந்தது, இப்ப 50 ரூபா இருக்கு. ஒரு கட்டு அருகம்புல்லே 50 ரூபாய்க்கு. 60 ரூபா 50 ரூபா. ஓகே. மத்த அந்த எருக்கம்பூ, கரும்பு, அந்த தோரணம் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? எல்லாமே ஹெவி. ஓகே, அவங்க கிட்ட கேளுங்க. ஓகே. இந்த மார்க்கெட் பகுதிகளில் நிறைய பொருட்கள், பூஜை பொருட்கள் வந்திருக்கின்றன. எருக்கம்பூ 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கும், அருகம்புல் கட்டுலாம் 20 ரூபாய் கட்டு 60 ரூபாய் வரைக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இங்க இருக்கக்கூடிய வியாபாரிகள்கிட்ட கேட்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. அம்மா, இங்க வியாபாரம் எந்த அளவுக்கு இருக்கு? பொதுமக்களுடைய வருகையெல்லாம் எப்படி இருக்கு? இந்த வருஷம் நல்ல வியாபாரம் தான். நல்ல வியாபாரம்லாம் 50 ரூபா ஒரு கட்டு பில்லு விற்குது. எங்களுக்கு 5 ரூபாய் லாபம் கிடைக்குது ஒரு கட்டுக்கு. ஓகே. பொதுமக்கள் எவ்வளவு பேர் வர்றாங்க வாங்கி? வராங்க, இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு நேத்தும் வந்தாங்க. தொடர்ந்து 2-3 நாட்களாகவே ஜனம் 2 நாளாவே ஜனம் தான். பலவேல் நீங்க கேட்டிருப்பீங்க, தொடர்ந்து 2 நாட்களாக விநாயகர் சதுர்த்தி பொருட்களுடைய விலையானது சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது. தற்பொழுது அந்த கடைசி நாள் இன்றைய தினம் அனைத்து பொருட்களையே எப்படியாவது விற்றுவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வியாபாரிகளுடைய கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. அதை வாங்க வருவதற்கான பொதுமக்களுடைய கூட்டமும் அதிகமாக இருக்கிறது. விலை கடந்த ஆண்டை விட சற்று அதிகமாக இருப்பதாகவும் இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். என்னென்ன பொருட்கள் விநாயகர் சதுர்த்திக்கு வாங்கியிருக்கீங்க? அது அப்படி சொல்லுங்க. இல்ல, பணம் ஒன்றும் வாங்கல, இது வரலாம் தான் வாங்கியிருக்கேன். இப்போ என்னென்ன பொருள்? அருகம்புல், என்னென்ன பொருள்? அருகம்புல், கொடை, மாலை, பூ. விலைகள்லாம் எப்படி இருக்கு? நார்மல் ரேட் தான், எப்பவுமே ரெகுலரா அதே தான், அதே சேம் தான். ஒரு எருக்கம்பூ மாலை எவ்வளவு இருந்துச்சு? அருகம்புல் கட்டு எவ்வளவு? இது கட்டு 50 ரூபா, சின்ன கட்டுனா 30 ரூபா இருக்கும். இது 50 ரூபா. பூ 200 ரூபா. எருக்கம்பூ இல்ல சாமந்தி பூ நார்மல் பூவே. ஆமா. ஐயா, எங்கள் ஊர் செய்யாறுலேருந்து சேர்ந்து நாங்கள் மோரணம் காட்டிலேருந்து இருக்க நரிக்குறோம். நாங்கள் இனக்காரங்க. நாங்கள் வருஷம் இந்த பிள்ளையார் சதுர்த்திக்கு இந்த கொடை விற்க வரோங்க. நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே இருக்கிற ஐயா எங்களை வியாபாரம் நல்லா வியாபாரம் பார்க்க விடுவாங்க. நல்லபடியாக நாங்கள் வியாபாரம் பார்த்துட்டு ஒரு 4 நாள் இருந்து ஜாலியாக வியாபாரம் பார்த்துட்டு ஒரு லாபத்தை பார்த்துட்டு நாங்கள் ஊருக்கு போய் சேருவோம். இந்த வருஷம் எவ்வளோ கொடைகள்லாம் விற்பனை வந்திருக்கீங்க? எவ்வளோ ரூபா? பொதுமக்கள் எவ்வளோ பேர் வாங்குறாங்க? அது பொதுமக்களுக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. நம்ம சொல்கிற வியாபாரம் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஒரு கூட 5 ரூபானா ஒரு 5 ரூபா லாபம், அவ்வளோதான் விஷயம். அவங்ககிட்ட பேரம் பேசி வாங்குறது தான். அவங்க ஒரு தகுந்தது ஒரு 5000 ரூபாய்க்கு கூட போட்டாங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் 7,000 ரூபாய் சம்பாதிப்போம், அவ்வளோதான் விஷயம். அதில் முக்கால்வாசி சாப்பிட்றதுலே போயிடுது, ஏதோ கொழுப்பு போடுது. அந்த மாதிரி எப்போ வந்தாலும் நம்ம கோயம்பேடு வந்தால் ஏழைகளின் இன்ப மகிழ்ச்சியான இடம், அவ்வளோதான் சொல்லலாம் சார். பூ வாங்குறதுக்கு வந்துருக்கோம். மெயினாக பூ, தேங்காய், பழம் இது வாங்க வந்துருக்கோம். பரவாயில்ல, விலைவாசிலாம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. பரவாயில்ல. விநாயகர் சதுர்த்திக்குன்னு விநாயகர் சதுர்த்திக்குன்னு ஸ்பெஷலாக விநாயகருக்கு என்னன்னா அந்த கிளாக்காயின்னு இருக்குது. அதான் மெயின். அது சரியாக கிடைக்காது. அதான் விநாயகருக்கு மெயின் சிறந்தது. அடுத்தது அருகம்புல். அருகம்புல் ஒரு மூலிகை உள்ளது. அது மெயினாக விநாயகருக்கு உள்ளது. அது வாங்க வந்திருக்கோம். தேங்காய், பழம் இது வாங்க தான் மெயினாக வந்திருக்கோம். அடுத்தது வாழைக்கண்ணு இது மாதிரி வாங்க வந்திருக்கோம். விலைவாசி பரவாயில்ல. எருக்கம்பூ மெயினாக அது மாதிரி. எருக்கம்பூவில் 2 பூ இருக்குது. வெள்ளை இருக்குது, ரோஸ் இருக்குது. மெயினாக வெள்ளை இருக்குது தான் மெயின். வெள்ளை இருக்கு கட்டினா காற்று, சூரியன் எதுவுமே
ஆண்டாது அந்த மாதிரி உள்ளது இருக்குது. விநாயகருக்கு எல்லாமே உயர்ந்தது தான், எல்லா பொருளுமே உயர்ந்தது தான் வாங்க வந்திருக்கோம். விலைவாசி பரவாயில்ல, நார்மலாக இருக்குது. இது என்னன்னு ஒன்று கேட்டிங்கன்னா, இந்த காய்கறியில் வந்து அத்தியாவசிய பொருளில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுல இந்த பூண்டு, இந்த சின்ன சாம்பார் வெங்காயம், இந்த மாரி வந்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்களா, அவங்க வந்து குடோனில் வந்து பதுக்கி வச்சு விலையவே ஏற்ற சொல்கிறாங்க தமிழ்நாட்டில். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் விளையிற பொருளே வந்து நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட முடியல, நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க சாப்பிட முடியல. இது தமிழ்நாட்டுக்காரங்க என்ன செய்யணும், மற்ற பொருளெல்லாம் இந்த விலை சின்ன வெங்காயம், சாம்பார் வெங்காயம், இந்த பூண்டு, இந்த மாரி பொருளெல்லாம் வந்து தரமான பொருளை எடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறதால இங்கே விலைவாசி ஏறுது. ஒரு கிலோ பூண்டு 300 ரூபா விற்குது. விவசாயிக்கு ஒரு கிலோ 300 ரூபா போய் சேருமா? சாம்பார் ஒரு கிலோ 2 கிலோ 100 ரூபான்னு போடுறான், ஒரு கிலோ 50 ரூபா. இதே திருச்சியில் போய் கேட்குற மார்க்கெட்டில் 15 ரூபா ஒரு கிலோ போடுறாப்புல. அப்போ விவசாயி என்ன செய்வாங்க? விவசாயி கொஞ்சம் விலைவாசி போனால் தானே அவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக பயிரிடுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வியாபாரிகள் தான், அதான் விற்பனை பண்ணுறவங்க தான் பிழைச்சிக்கிறாங்க, அதிகமாக பிழைக்கிற மாதிரி வருதை வச்சு. ஆனால் விவசாயி பிழைக்கிற மாதிரி இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு தக்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்க நடவடிக்கை எடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமா, மக்களுக்கு முதல்ல வந்து தமிழ்நாட்டுக்கு நம்ம மண்ணில் விளையிற பொருளை நம்ம மண்ணில் விளையிற பொருளை நம்ம மக்கள் சாப்பிடணும். அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன் இந்த விலை ஏறுதுன்னா, ஏற்றுமதி வருது, ஏற்றுமதி வந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு விளையிற பொருளை வந்து கர்நாடகாவிலேருந்து வருது, ஆந்திராவிலேருந்து வருது, திருச்சியிலேருந்து வருது, ஊட்டிலேருந்து வருது, கொடைக்கானல்லேருந்து வருது. இங்கே விளையிற பொருள் எங்கே வருது? தலைவாசல்லேருந்து வருது. அது தேனி, கம்பம், இந்த ஏரியாவிலாம் காய்கறி வருது. ஒட்டச்சத்திரத்துலேருந்து கூட இங்கே எல்லாம் இங்கே வருது. இதுக்கெல்லாம் புரோக்கருங்களை வச்சு அவங்க வந்து விவசாயிக்கு நல்லா விலைவாசி விலை போச்சுன்னா விவசாயிங்க இன்னும் பயிரிடுவது அதிகமாக ஆசைப்படுவாங்க. விலையை கம்மியானோடனே அவங்க பயிர் குறைச்சிக்கிறாங்க. அப்போ இங்கே விலைவாசி ஏறுது. அதே தக்க பொருள், முக்கியமான பொருள் எல்லாம் இப்போ பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ 300 ரூபா போட்டு வாங்கி சாப்பிட முடியுமா? அது எப்படி போகுது? இத்தனை டன்னு பூண்டு ஏற்றுமதி இறங்குது, சென்னையில் இறங்குது. அந்த பூண்டு எங்கே போகுது பார்க்கணும்ல. போய் பாருங்க, ரெடியூல்ஸில் எல்லாமே ஃபுல்லாக பதுக்கி வச்சு எல்லா பொருளும் வெளியே ஏற்றுமதி போகுது. அதெல்லாம் பிடிக்கணும். அதெல்லாம் பிடிச்சி நீ பண்ண சின்ன வெங்காயம் என்ன செய்யணும், ஏற்றுமதி ஏற்றி பதுக்க வச்சு போன வருஷம் வெங்காயம் இந்த வருஷம் விற்றுது. வெங்காயம் சரியில்லை. அப்போ கிலோ அது என்ன பண்ணாங்க, 40 ரூபா போட்டாங்க. புது வெங்காயம் இறங்கின உடனே அந்த பதுக்க வச்ச வெங்காயத்தை வந்து 40 ரூபா போடுறாங்க. மக்கள் வாங்கிட்டு போய் வீட்டில் பார்த்தோம்னா வெங்காயமே சரியில்லை சுத்தமாக. இதெல்லாம் கண்காணிக்கணும். கண்காணிச்சா தான் மக்களுக்கு வந்து ஒரு பரவாயில்ல, ஒரு இந்த கவர்மெண்ட் அரசாங்கம் நல்லா இருக்கு அப்படின்னு பேர் வரும்.